நம்ம ஒவ்வொரு இருதயத்திலும் துணிக்குது. ஆனால் நம்ம நிறைய நேரத்தில் அதை அசட்டை பண்ணி அல்லம் தட்டிட்டு போயிட்டே இருக்கிறோம். அந்த சத்தம் உண்மையாக துணிக்கிறத நம்ம காதலை கேட்டு நம்ம உணர்வை பெற்றுக்கொண்டா எப்படி நம்முடைய வாழ்க்கை மாறும் என்பதை சித்தரிக்கும்படியான ஒரு நாடகத்தை நம்முடைய எஸ்சிசி பெண்கள் நடித்து காட்டி வருகிறார்கள். எல்லாம் நம்ம பார்ப்போமா? என்ன கூட்டம் என்ன கூட்டம், மூச்சே அடைச்சு போச்சு. அப்படி கஷ்டப்பட்டு இந்த கூட்டத்துல போய் வெறும் 2000 ரூபீஸ்க்கு என்னால சாரி எடுக்க முடிஞ்சிச்சு. அதுவே இந்த பக்கத்து வீட்டு அக்கா அதே கடை அதே டைம் எல்லாம் அதே கூட்டம் தான். அப்படி இருக்கும் அந்த அக்கா 8000 ரூபாய்க்கு சாரி எடுத்திருக்காங்க. ஏன் கடவுளே எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? எனக்கு ஒரே வயிற்றுச்சலாம் இருக்கு கடவுளே. அவங்களுக்கு மட்டும் நல்ல ஸ்பெஷல் பட்டன் பிரியாணி மாதிரி லைஃப், ஆனா எனக்கு கர்ட் லைஃப் மாதிரி ஒரு லைஃப். மகளே, என்ன சத்தம் அது? ஒருவேளை இதுதான் ஆண்டோட சத்தமா? பாஸ்டர் கூட பிரசங்கத்துல சொன்னாங்களே நம்ம ஆண்டோட சத்தத்தை கேட்போன்னு. ஆண்டவர் தான் பேசுறாரு. சொல்லுங்க சத்தா. மகளே கேரளி, அந்த 8000 ரூபாய் சாரிக்கு எத்தனை இஎம்ஐ கட்டுற தெரியுமா? 8 இஎம்ஐ. அழகு சாரி பிரைஸ்ல இல்லை, உன் ஹார்ட்ல இருக்கு மகளே. கரெக்ட் தான் இசைப்பா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் அந்த 2000 சாரி கட்டினாலே நல்லா இருப்பேன். சாரிக்கு ரொம்ப சோசனா இசைப்பா. தேங்க்யூ. தங்கமணி, நீ உன் மாமியார் கிட்ட எப்படி சண்டை போட்டான்னு நினைச்சு பாரு. நீ நகோமி போல இருந்த உனக்கு ரூத் போல ஒரு மருமகளை தந்திருக்கு. நீ எப்படி இருந்தான்னு கொஞ்சம் யோசிப்பாரு. உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல் உன் மருமக்களிடம் அன்பு கூறு. ஆண்டவரே, இது என்னது? நான் என்னதான் பண்ணட்டும்? நான் மேனேஜ் ஆகணுமே. அவள் மூஞ்சை பார்த்தாலே எனக்கு கடுப்பா இருக்கு. இதுக்கு என்ன பண்ணட்டும் ஆண்டவரே? சொல்லுங்க. அதிகாரத்துல உள்ளவங்களுக்கு கீழ்ப்படியணும். வேதத்துல நான் எழுதி வச்சிருக்கேன். அது உனக்கு ஞாபகம் இருக்கா? கீழ்ப்படிதலை கற்றுக்கொள், அப்புறம் உனக்கு மேன்மை உண்டாகும்.
ஓகே ஆண்டவரே, நான் இனி ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபிக்கிறேன். ஏசப்பா, கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வேலை கிடைச்சிருந்தா நான் இப்போ சம்பாதிச்சு நிறைய சொத்து சேர்த்து வச்சு இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிருக்கும், ஒரு குழந்தை பிறந்திருக்கும். என்ன சம்பாதிச்சு என்ன வாழ்க்கை ஏசப்பா, இது ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏசப்பா. என் வாழ்க்கையில இவ்வளோ காரணம் ஏசப்பா, ஏதாவது பண்ணுங்க ஏசப்பா. மகளே சிஜி, சொல்லுங்க ஏசப்பா. நான் அதன் காலத்தில் அதன் காரியங்களை நேர்த்தியாக செய்ய வல்லவராக இருக்கிறேன். கரெக்ட் ஏசப்பா, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். இதை நான் டெய்லி கேட்பேன் ஏசப்பா. ஆனா எனக்கு எப்போ ஆசீர்வாதம் எனக்கு டெலிவரி பண்ணுவீங்க ஏசப்பா? இது அமேசான் டெலிவரி இல்லை மகளே, இது ஹெவன்லி பிளஸ்ஸிங். ஏற்ற நேரத்தில் எல்லாமே சரியாக ஆசீர்வாதமா மகிழ்ச்சியா நீ இருக்கும்படியாக நான் உனக்கு தருவேன். அப்பப்பா, இந்த விடிஞ்ச நேரம் வரைக்கும் தூங்குற வரைக்கும் ஒரு பைபிள் வாசிக்க முடியுதா, சுபம் பண்ண முடியுதா? எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலை. இந்த பொம்பளைலாம் ஏன் தான் பிறந்தமோ தெரியல. ஆண்டவரே, யார வேணுமாலும் பரலோகத்துக்கு அனுப்புங்க ஏசப்பா. எங்க மாமியார மாத்திரம் அனுப்பிடாதீங்க. எதை செஞ்சாலும் குத்தம், அதை செஞ்சாலும் குத்தம், இதை செஞ்சாலும் குத்தம், எதை செஞ்சாலும் ஒரே குத்தம் கண்டுபிடிக்கிறாங்க. உயிரை போட்டு வாங்குறாங்க. உலகத்துல இவங்களோட இருந்து வாழ்ந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. பரலோகத்திலையாவது நான் கொஞ்சம் நிம்மதியா சந்தோஷமா இருந்தேன். தயவு செய்து அவங்கள பரலோகத்துக்கு அனுப்பிடாதீங்க ஏசப்பா, ப்ளீஸ் ஏசப்பா. மகளே பவிஸ்டா, ஏசப்பா சொல்லுங்க. கத்தாவே சொல்லுங்க ஏசப்பா, அடியேன் கேட்கிறேன். முதல் உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார், பின்பு பிறர் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்கலாம். ஏன் கண்லையா? என் கண்ணில் உத்தரம் எங்க இருக்கு? என் கண்ணில் கான்டாக்ட் லென்ஸ் தானே இருக்கு. உனக்கு தெளிவா சொல்றேன் கேள். முதல்ல நீ பரலோகத்துக்கு போக ஆயத்தமாக. பிறகு உன் மாமியார் போவார்களா இல்ல வேண்டாமான்றத நான் பார்த்துக் கொள்கிறேன். அதுவும் சரிதான் ஏசப்பா. நான் என் தப்பெல்லாம் நான் சரி பண்ணிக்கிறேன் ஏசப்பா. மாமியாரா பார்த்தா தானே. எங்க அம்மா சொன்னா நான் செய்ய மாட்டேனா? எங்க மாமியார் இனி நான் அம்மாவா பார்க்குறேன் ஏசப்பா. நான் திருத்திக்கிறேன் ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. இன்று இந்த ஸ்திரீகள் என் சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து தங்கள் வாழ்க்கையை மாற்றத்துக்கு ஒப்புக் கொடுத்துள்ளனர். என் பிறப்பின் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உங்கள் இருதயத்தில் துணிக்கும் என் சத்தத்தை கேட்டு வேத வசனத்திற்கு கீழ்ப்படிய ஒப்புக் கொடுப்பதே நீங்கள் என்னிடத்தில் உண்மையான அன்பு கூறுவதாம். ஒவ்வொரு நொடியும் உன் அன்பை பெற்றுக்கொள்ள வாஞ்சித்து காத்து நிற்கும் உன் நல்ல தகப்பனுக்கு பிரியமானபடி வாழ உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன்.